தமிழகத்தில் பரவலாக கனமழை தீவிரம் பொறுத்தவரைக்கும் தொடர்ந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, கடந்த சில நாட்களாக சில மாவட்டத்தில மட்டும் லேசான மழை பதிவாகிட்டு, நெறைய மாவட்டங்கள்ல மழை பெய்யாமலே போயிருக்கு. ஏன்னா, இப்போ கடந்த 48 மணி நேரத்தில கூட பெரும்பாலான பகுதிகள், அதாவது தமிழ்நாட்டில 80% வரைக்கும் பெரிதாக மழை ஏதும் பதிவாகல. 20% மட்டும் நமக்கு அந்த மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளிலும், அதுக்கப்புறம் உள் மாவட்டத்தில சில இடங்களிலும் மட்டும் நமக்கு மழை பதிவாகிட்டு ஓய்வு கொடுத்திருக்கு. அதனால இனி வரும் நாட்கள்ல நமக்கு மழை பொழிவுகள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பா நம்ம சொல்றோம். பார்த்து பயன்பெறுங்க. நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையை நீங்க வந்து பெற்றுக்கொள்ளுங்க. இனி வருகிற நாட்கள் நமக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நமக்கு தமிழ்நாடு முழுவதுமாக இப்போ ஒரு 4, 5 நாட்களா தான் நமக்கு மழை பொழிவு குறைஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு மழை பொழிவு கிடைச்சது. உதாரணமா சென்னை முதற்கொண்டு 15 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவானத பார்த்தோம். சென்னையில இருக்கக்கூடிய நகர பகுதிகளாக இருந்தாலும், காஞ்சிபுரம், திருவள்ளூராக இருந்தாலும் 10 சென்டிமீட்டருக்கு மேல நெறைய இடங்கள்ல மழை பதிவாச்சு. அதுல அதிகபட்சமாக 15 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் இந்த ஆகஸ்ட் முடியும் தருவாயில தான். இந்த ஒரு 4 நாட்கள், 5 நாட்கள் முன்பதாக பார்த்தீங்கன்னா, நமக்கு மழை பொழிவு கிடைச்சிருந்திருக்கும். அப்போ மறுபடியும் எப்பங்க அந்த மாரி ஒரு மழை பொழிவு வரப்போகுது? அப்படிங்கிறது தான் பலருடைய கேள்விகளாக இருந்துச்சு. வெறும் வட தமிழக கடலோர பகுதி மட்டும் இல்லங்க. இன்னும் நெறைய பகுதிகள்ல நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமாக இருந்தத நம்ம பார்த்தோம். கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சி என அந்த பகுதிகளிலும் நல்ல ஒரு மழை வாய்ப்புகள் கடந்த 4, 5 நாட்களுக்கு முன்பதாக பரவலாக நமக்கு மழை கிடைச்சது. இனி வரும் நாட்கள்ல மழை எல்லா மாவட்டங்கள்ல எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கைய கேட்டு நீங்க கேளுங்க. அதுவும் இல்லாம நீங்க நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ஆனா அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ண மறந்திருக்கீங்க. ஏன்னா நீங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்க மொபைல் ஃபோன்ல வரும். அப்பதான் உங்களுக்கு எப்பலாம் நமக்கு மழை தேதிகள் சொல்றோமோ, அப்பலாம் நீங்க அத பார்த்து பயன்பெற முடியும். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. அவங்களும் அத பார்த்து பயன்பெறட்டும். தமிழகத்தில் மீண்டும் கடந்த சில நாட்களாக மழை தீவிரம் குறைந்த நிலையில், இந்த செப்டம்பர் முதல் வாரத்தில் கணிசமாக அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த செப்டம்பர் 2 மற்றும் 3 தேதிகள்ல நமக்கு வந்து காற்றழுத்த தாழ்வு பகுதிகளும் வங்கக்கடல் பகுதிகள்ல உருவாக போகுது. காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவானா நமக்கு என்னங்க அப்படின்னு சொல்லி இருக்காதீங்க. அது நேரடியாக நமக்கு கரையை கடக்கல அப்படின்னாலுமே கூட, அதனால நமக்கு மழை வாய்ப்புங்கிறது கணிசமா அதிகரிக்கும். வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் நிச்சயமாக உருவாக தான் போகுது. அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஏற்கனவே தென்சீன கடல் பகுதிகளில் அடுத்தடுத்த புயல்கள் மிரட்டிக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே கடந்த சில நாட்கள் முன்பதாக நம்ம பார்த்தோம். கஜிகி என்ற புயல் பொறுத்தவரை தென்சீன கடல் பகுதிகளில் ரொம்ப தீவிரமா இருந்தது. அந்த பகுதிகள் குறிப்பா வியட்நாம், தாய்லாந்து மற்றும் தென்சீன கடல் பகுதிகளில் மணிக்கு 200 கிலோமீட்டர்ல இருந்து 220 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் புயல் வீசினதெல்லாம் நம்ம பார்த்தோம். அங்க இருக்கக்கூடிய பகுதிகள் முழுவதுமாக வெள்ளக்காடாக மாறி இருக்கு. வெறும் அந்த ஒரு புயல் மட்டுமே தான் வந்துச்சா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அந்த ஒரு புயல் மட்டுமே நமக்கு காரணம் இல்லை. இன்னும் அடுத்தடுத்த புயல்கள் அந்த பகுதிகள்ல உருவாகி, நமக்கு அந்த பகுதிகள்ல கரையை கடந்து கொண்டிருக்கிறது. அதனால இது போன்ற புயல்கள் பொறுத்தவரைக்கும் நெறைய உருவாகிட்டு இருக்கு. அதனால கொஞ்சம் வங்கக்கடல் பகுதிகளும் இந்த வருஷம் எந்த அளவுக்கான புயல்கள் இருக்க போகுது அப்படிங்கிறது பலருடைய கேள்விகளாக இருந்தது. கண்டிப்பா நம்ம பார்க்கலாம். செப்டம்பர்ல பொறுத்தவரைக்கும் புயல்கள் வங்கக்கடல்ல உருவாகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஆனா நெறைய தாழ்வு பகுதிகள் மற்றும் காற்று சுழற்சிகள் செப்டம்பர் மாதத்துல அதிக அளவு நமக்கு வந்து கண்டிப்பா உருவாகும். வங்கக்கடல் பகுதிகள்ல கண்டிப்பாக உருவாகும். அதுல நமக்கு எந்த மாற்றமும் இல்லை. ஆகவே செப்டம்பர் மாதம் பொறுத்த வரைக்கும் தாழ்வு பகுதிகள் உருவாகி தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் கணிசமாக மழை வாய்ப்புகளை அதிகரிக்கப்படணும். என்னதான் அந்த தாழ்வு பகுதி ஒரிசா பக்கம் அல்லது மேற்கு வங்கம் பக்கம் கரை கடந்தாலும் அல்லது மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்தாலும் தமிழகத்திலும் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகளை தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இனி வரப்போகிற நாட்களும் பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக நமக்கு மழையினுடைய தீவிரமும் கடலோர மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் உள் மாவட்டங்களிலும் தீவிரமாக ஆரம்பிக்கும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களிலும் பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நமக்கு எதிர்பார்க்கலாம். சில இடங்கள்ல மிதமான மழை பெய்தாலும் சில இடங்கள்ல லேசான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால ஒவ்வொரு பகுதிகளிலும் நமக்கு மழை பொழிவு பொறுத்தவரை கண்டிப்பாக இருக்கத்தான் போகுது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. தொடர் மழை தமிழ்நாடு முழுவதுமாக கண்டிப்பாக பதிவாகும். ஏன்னா இந்த மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை நிச்சயமாக இருக்க போகிறது. ஆகவே எந்தெந்த பகுதிகளில்
மழை பொழியும் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருக்கிறோம். கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள் இது போன்ற அநேக பகுதிகளில் மழை வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். சேலம் மாவட்டத்தில் இரவு நேரத்தில் மழை வாய்ப்பு எதிர்பாருங்க. கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட அநேக பகுதிகளில் செப்டம்பர் முதல் வாரங்களில் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்பெல்லாம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி சென்னை உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களிலும் வட தமிழ்நாட்டிலும் பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக மழை பொழிய ஆரம்பிக்கும். செப்டம்பரில் அதிக மழை பொழிவு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆகஸ்ட்டை விட செப்டம்பரில் நல்ல ஒரு மழை வாய்ப்புகள் ரொம்ப தீவிரமாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கு. டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் மழை எப்படிங்க இருக்கும் அப்படின்னா, டெல்டா மாவட்டங்களில் வானம் மேகமூட்டமும் தற்போதைக்கு மழை ரொம்ப குறைவாக தான் இருக்கு. டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமாக மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள் நமக்கு மழை தீவிரம் குறைவு. ஆனால் கர்நாடகாவிலேருந்து திறந்து விடக்கூடிய அந்த நீரின் அளவு பொறுத்த வரைக்கும் அதிகரித்ததுனால, கர்நாடகாவிலேருந்து திறக்கப்பட்ட அந்த நீரின் அளவு அதிகமாக இருக்குங்கனால காவிரி கரையோர மக்களுக்கு அவ்வப்போது எச்சரிக்கைகள் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. வடகிழக்கு பருவமழை வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை, புயல் எச்சரிக்கை இந்த வருஷம் நம்ம கொடுக்குறோம். ஏன்னா இன்னும் பருவமழை இன்னும் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா டெல்டா பகுதிகளுக்கு புயல் எச்சரிக்கைகள் மற்றும் மழை எச்சரிக்கை நம்ம கண்டிப்பாக கொடுக்குறோம். தென் மாவட்ட பகுதிகள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்ட பகுதிகளிலும் பெரும்பாலான இடங்களில் நமக்கு மழை வாய்ப்புகள் செப்டம்பர் மாதத்தில் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இந்த ஆகஸ்ட்ல தென் மாவட்டங்களில் சரிவர மழை இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தீங்க. ஏன்னா ஆகஸ்ட் மாதம் பொறுத்த வரைக்கும் வட தமிழ்நாட்டில் அதிக மழை கிடைச்சிருக்கு தென் தமிழ்நாட்டை ஒப்பிடும்போது. அதனால இந்த மாதம் நமக்கு நிச்சயமாக இரண்டு பகுதிகளுமே, வட தமிழ்நாடு மற்றும் தென் தமிழ்நாடு இரண்டு பகுதிகளுமே நமக்கு அதிக மழை வாய்ப்புகள் இந்த செப்டம்பர் மாதத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே தொடர்ந்து விடாத மழை பொழிவு இனி வரும் நாட்களில் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் நல்ல மழை பொழிவுங்க. நீலகிரி மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நல்ல மழை பொழிவு ரொம்ப தீவிரமாகவே நமக்கு பதிவாகியிருக்கு. நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி மற்றும் தெற்கு பகுதி, கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளில் பரவலாக நமக்கு மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் தீவிரமாக அவ்வப்போது விட்டு விட்டு நமக்கு பதிவாகிட்டு இருக்க நம்ம பார்க்கிறோம். தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் நமக்கு மழை வாய்ப்புகளும் கணிசமாக அதிகரிக்கும். கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் பரவலாக நமக்கு மழை பொழிய வாய்ப்புகள் இருக்குது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேற்கு பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். கன்னியாகுமரி மாவட்டம், அதை தொடர்ந்து அதனுடைய குளச்சல், இரணியல், புத்தனணை, பேச்சுப்பாறை, சிவலோகம் உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகளில் நல்ல ஒரு மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகமாக நம்ம எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக அதிகரிக்கும். ஏற்கனவே நமக்கு மழை பற்றாக்குறையாக இருந்த பகுதி அப்படிங்கிறதுலாம் நல்ல மழை கிடைச்சிருக்கு. தென் மாவட்டங்களில் கூட இந்த ஆகஸ்ட்ல நல்ல மழை கிடைச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இனி படிப்படியாக நமக்கு மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும், மழை முன்னேறும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே போல் நமக்கு தென்மேற்கு பருவமழை இன்னும் ஒரு மாத காலம் இருக்குது. இந்த ஒரு மாதத்தில் அநேக இடங்களில் நமக்கு பரவலாக மழை வாய்ப்புகளும் நிச்சயம் இருக்கும். அதுக்கப்புறம் அக்டோபர் மாதம் தொடங்கியவுடன் நமக்கு படிப்படியாக வடகிழக்கு பருவமழை ஆரம்பித்து அநேக இடங்களில் கனமழையாக கொட்டி தீர்க்கும். நண்பர்களே, நீங்கள் மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை இருக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள்.